தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 38வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிற நாம், தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே வளர வேண்டும் என்று விரும்புகிற நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய புத்திர சுவிகாரத்தை உணர்கிறதே இல்லை. நாம் தேவனுடைய புத்திரர் என்கிறதை நாம் நிறைய நேரங்களில் மறந்து விடுகிறோம். அது அப்படியே நம்ம புறக்கணித்து விடுகிறோம். அதனால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளால் அடுத்த நிலைக்கு நம்ம போகவே முடியல. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் இதுதான். நம்முடைய புத்திர சுவிகாரத்தை, இல்லை என்றால் நம்முடைய உரிமையை நாம் உரிமை கோர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமக்கு இந்த உரிமை புத்திர சுவிகாரம் எப்படி நமக்கு வருகிறது என்றால், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாய் பிறக்கும்போது எப்படி இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அதே போல நாம் தேவனுக்குள்ளாக மறுபடியுமாய் பிறக்கிறது மூலமாய் நமக்கு இந்த புத்திர சுவிகாரத்தின் உரிமையை நாம் பெறுகிறோம். இட்ஸ் எ நியூ ஐடென்டிட்டி அண்ட் பொசிஷன். அது ஒரு நியூ ஐடென்டிட்டி, நம்மளுக்கான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இதை பல நேரங்களில் உணராமல் இருக்கிறபடினாலே நமக்குள்ளாக ஒரு அடிமைத்தன உணர்வு வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, மகனுக்கும் அடிமைக்கும், பிள்ளைக்கும் அடிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு அடிமை எப்படி வேலை செய்வான், எப்படி கீழ்ப்படிவான்? தன்னுடைய எஜமானுக்கு பயப்படுகிறதுனாலே, தன்னுடைய எஜமானை பிரியப்படுத்தும்படியாய். இல்லை என்று சொன்னால் அவனுக்கும் எஜமானுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். எவ்வளோ நல்ல வேலைக்காரன் ஆனாலும் அவனுக்கும் எஜமானுக்கும் ஒரு தொடர்பு நெருங்கிய தொடர்பாக இருக்கவே முடியாது இல்லையா? எப்பொழுது தன்னுடைய வேலை பறிப்போய் விடுமோ, தன்னுடைய பொசிஷன் பறிப்போய் விடுமோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பிள்ளையினுடைய பொசிஷன்கிறது அது வித்தியாசமானது இல்லையா? பிள்ளை எதனால் கீழ்ப்படிவான்? அன்பின் நிமித்தமாய், தகப்பன் மேலே உள்ள அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படிவான். அன்பின் நிமித்தமாய் தகப்பனுக்காக சேவை செய்வான். அது மாத்திரமல்ல, அவனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அது ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் இல்லையா? எனவே பிரியமானவர்களே, நாம் இதை உணர்ந்து கொள்வதன் மூலமாக தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடுத்த கட்ட நிலையை நாம் அடைய முடியும். நமக்கு புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் வேதம் சொல்கிறது. அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சன்ஷிப் இஸ் அன் அத்தாரிட்டி. அது ஒரு அதிகாரம். புத்திர சுவிகாரம் ஒரு அதிகாரம். நம்ம சாத்தான கூட, இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதிராக வருகிற பாவ சோதனைகளை கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கூட அணுகும்போது நாம் அதை ஈஸியாக மேற்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, ஏன் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு இந்த புத்திர சுவிகாரத்தை நம்மளால் கிளைம் பண்ண முடியல, அதை உரிமை கோர முடியலை அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளாகவே சத்துரு நிறைய நேரங்களில் விதைத்திருக்கிற சில குற்ற உணர்வுகள், சில பய உணர்வுகள், அதை நம்ம உணர முடியாதபடி நம்மை செய்து விடுகிறது. மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலமாக நம்முடைய புத்திர சுவிகாரத்தை நாம் மறந்து விடுகிறோம். அதனால நம்மளே தேவனிடத்திலிருந்து நம்மை ரொம்ப தூரப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையா? ஜீசஸ் தான் ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் மாடல் இல்லையா? ஆண்டவர் எப்பயுமே இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவர்
எப்பவும் அணுகுன ஒரே ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஒரு ஆவியை நமக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவர் வைத்து போனார் இல்லையா. எப்பவும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார், எப்பொழுதும் பிதாவோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். அன்பின் நிமித்தமாக அந்த புத்திர சுவிகாரம் செயல்பட்டது இல்லையா. எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய புத்திர சுவிகாரத்தையும் மகன் என்கிற மகள் என்கிற அதிகாரத்தையும் உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை சேவிப்பது மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை நாம் அடைய முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீங்கள் அருமையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய மாறாத இரக்கமும் கிருபையும் வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிறதை நினைவு கூறுகிறதுனாலே ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளான வளர்ச்சியில் ஆண்டவரே அடுத்த கட்ட நிலையை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயத்தின் நிமித்தமாய் அல்ல, குற்ற உணர்வின் நிமித்தமாய் அல்ல, அன்பின் நிமித்தமாய் உம்மை சேவிக்க உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.